திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரில் 30க்கும் மேற்பட்ட வாடகை கார் ஓட்டுநர் உரிமையாளர்கள் உள்ளனர். கால் டாக்சிகள் வருகையால் வாடகை கார் ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கால் டாக்சி ஓட்டுநர்களை கண்டித்து பஸ் ஸ்டாண்டு பகுதியில் அறிவிப்பு பலகையை வாடகை கார் டிரைவர்கள் வைத்துள்ளனர். அதில் கடந்த 35 ஆண்டுகளாக பல்லடம் பகுதியில் வாடகைக்கு கார் ஓட்டி வருகிறோம். எங்களுக்கு இதை தவிர வேறு தொழில் தெரியாது. எங்களது குடும்பத்தின் வாழ்வாதாரமாக உள்ள இத்தொழிலை பாதிக்கும் வகையில் கால் டாக்சி ஓட்டுநர்கள் பலர் வாடிக்கையாளர்களை அழைத்து செல்கின்றனர். எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கால் டாக்ஸிக்காரங்க ட்ரிப் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை நம்பி சுற்று வட்டாரத்தை நம்பி தான் நாங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நாங்கள் எங்கள் கார் ஸ்டாண்ட் நிறுத்தி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த தொழில் பாதிக்கிற முறையில் இந்த கால் டாக்ஸிக்காரங்க ஒன் வே ட்ரிப் மாதிரி வர்றாங்க, நிற்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க. ஒரு 30-35 குடும்பம் இருக்குது. இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேறு தொழில் செய்ய தெரியாது. இந்த தொழில் விட்டால் வேறு தொழில் தெரியாது. இந்த தொழில் நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரமே, எங்கள் குடும்பமே நம்பி இருக்கு. இப்போ வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இந்த கால் டாக்ஸிக்காரங்க ரொம்ப எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு மாதிரி நாங்கள் ஃப்ளக்ஸ் அடித்து அங்கங்கே வச்சுருக்கோம். இதைய முன்னிறுத்தி ஏதாவது எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு ஒரு அரசாங்கம் நல்ல முறையாக எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ சும்மா ஒரு முன்னாடி இப்போ ஒரு அறிவிப்பு மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வேற நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னா எங்கள் அசோசியேஷனில் சேர்ந்து முடிவெடுத்து செயலாளர், பொருளாளர், இவங்க தொழிலாளர் டிரைவர் இருக்காங்க, டிரைவருக்கு ஒரு 10-15 பேர் இருக்காங்க, ஓனர்ஸ் இருக்கோம், எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நாங்கள் மேற்கொண்டு ஆர்டிஓ, கலெக்டர் அவங்க முன்னாடி நாங்கள் எங்கள் கோரிக்கையை ரொம்ப வலியுறுத்துகிற மாதிரி நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது முன்னாடியே எங்களுக்கு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. இல்லைன்னா எங்களுக்கு வேற மாதிரி போராட்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே பண்றதுக்காக நாங்கள் ஒரு தயாரான நிலையில் இருக்கோம். நாங்கள் குறுகிய பகுதியான பல்லடத்தில் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை கொண்டு குறைந்த வருவாயுடன் குடும்பம் நடத்தி வருகிறோம். கால் டாக்சி ஓட்டுநர்களால் எங்களின் வருவாய் பாதிக்கப்பட்டு வருகிறது. எனவே கால் டாக்சிகள் பல்லடம் பகுதிக்குள் வர அனுமதி மறுக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர். தற்சமயம் இந்த 1 வருட காலம் 2 வருட காலமாக ரொம்ப தொழில் பாதிச்சுட்டு இருக்குது இந்த ரெட் டாக்ஸி மற்ற கால் டாக்ஸினால. முதல் கட்டமாக அவங்க எங்களுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நிறுத்தி வாடகை எடுக்கிறது, இதனால் எங்களுக்கு பெருசாக ரொம்ப பாதிக்கப்படுது. எங்களோட 30 குடும்பம் இதை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். ரொம்பவுமே தொழில் ரொம்ப சிரமமாக இருக்குது. முதல் உதாரணமாக இந்த ஃப்ளெக்ஸ் வச்சு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறோம். இதை பார்த்துட்டு வராமல் இருந்தாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போக மாட்டோம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா மேல்முறையோட முதல்வர் ஆர்டிஓ மூலியமா தெரிவிச்சுட்டு 2வது கலெக்டரேட்டுக்கு மூலியமா போவோம். இல்லாமல் இருந்ததுன்னா எங்களுடைய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தழுவிய மிகப்பெரிய போராட்டம் பண்ணலாம் அறிவிச்சுட்டு பண்ண போகிறோம்.